ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அள்ளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 42. மாயாம் விவதிஷன் விஷ்ணோர் மாயே சஸ்ய மகாமுனி மகாபாகவதோ ராஜன் பிதாம் பரியதோஷயத். மொழிபெயர்ப்பு. ராஜனே, முனிவர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவராகவும் பக்தர்களுக்கெல்லாம் சிகரமாகவும் விளங்கி தம் தந்தையை மிகவும் திருப்திப்படுத்திய நாரதர் சர்வ சக்திகளுக்கும் எஜமானராகிய விஷ்ணுவின் சக்திகளை பற்றிய அனைத்தையும் அறிய விரும்பினார். பொருளுரை. பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவரான பிரம்மதேவர், தட்சன், சது, ஸ்னர்கள், சனாகதி முனிவர்கள் மற்றும் நாரதரை போன்ற பிரசித்தி பெற்ற சில மகன்களுக்கு புராதன காலத்திலிருந்து தந்தையாக இருக்கிறார். பலநோக்கு கர்மம், கர்மகாண்டம், உன்னத அறிவு, ஞானகாண்டம் மற்றும் பக்தி தொண்டு, உபாசனா காண்டம் ஆகியவை வேதங்களால் பரப்பப்பட்ட மனித அறிவின் 3 பகுதிகளாகும். தமது தந்தையான பிரம்மாவிடமிருந்து நாரதர் பக்தி தொண்டை பெற்றார். தட்சன் பலநோக்கு கர்மத்தை பெற்றார். சனாகதி முனிவர்கள் ஞானகாண்டம் அல்லது உன்னத அறிவை பெற்றனர். ஆனால் இவர்கள் அனைவரிலும் நாரதர் இங்கு பிரம்மாவின் மிக பிரியமான மகனாக வர்ணிக்கப்படுகிறார். ஏனெனில் நாரதரின் நன்னடத்தை, பணிவு, அடக்கம் மற்றும் தந்தையிடம் தொண்டு புரிவதில் ஆயத்த நிலை ஆகியவையே இதற்கு காரணம். நாரதர் பக்தர்களுக்கெல்லாம் சிகரமாக விளங்குவதால் அவர் முனிவர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர் எனும் கீர்த்தியை பெற்றுள்ளார். அவர் புகழ்பெற்ற பல பகவத் பக்தர்களுக்கும் பிரகலாதர், துருவர் மற்றும் வியாசர் ஆகியோரிலிருந்து வனவிலங்குகளை வேட்டையாடும் கிராதர் வரையுள்ளவர்களுக்கும் ஆன்மீக குருவாக இருக்கிறார். பகவானின் உன்னத அன்பு தொண்டை நோக்கி அனைவரையும் திருப்பி விடுவதே அவருடைய ஒரே வேலை. எனவே நாரதரின் இந்த அம்சங்கள் தந்தைக்கு பிரிய மகனாக அவரை இருக்கச் செய்கின்றனர். நாரதர் பகவானின் முதல் தர பக்தராக இருப்பதுவே இதற்கு காரணம். பக்தர்கள் சர்வசக்திகளின் எஜமானராக பரமபுருஷரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதில் எப்போதும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றனர். இது பகவத்கீதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரமபுருஷர் எல்லையற்றவர். அவரது சக்திகளும் கூட எல்லையற்றவை. ஒருவராலும் அவற்றை முழுமையாக அறிய முடியாது. பிரம்மதேவர் இப்பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த ஜீவராசியாகவும் பகவானால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவராகவும் இருப்பதால் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் விட அவருக்கு அதிகமாகவே தெரிந்திருக்கக்கூடும். அவருடைய அறிவு முழுமையானதாக இல்லாதிருக்கக்கூடும் என்றாலும் மற்றவர்களை விட அவர் அறிவில் உயர்ந்தவராவார். இவ்வாறாக ஓர் ஆன்மீக குருவிடமிருந்து எல்லையற்ற பகவானை பற்றி கேள்வி கேட்பது நம் கடமை. அந்த ஆன்மீக குரு பிரம்மாவிலிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்கும், வியாசரிடமிருந்து சுகதேவருக்குமாக சீடப்பரம்பரையில் வருபவராக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா.